2025 12 ராசிகளுக்கும் உள்ள சனிப்பெயர்ச்சி பலன்கள். மேசராசி. மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய்னா முருகர். வீடு, நிலம், சொத்து, சுகம், வாகனங்கள், யோகங்கள் உங்களுக்கு நிறையவே இருக்குங்க. யோகங்களே தரக்கூடிய சனீஸ்வர பகவான் மேசராசிக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவானும் செவ்வாய் பகவானும் நட்பு கிரகம். ஒரே குணாதிசைகளில் ஒரே காரகத்தன்மையில் இருக்கக்கூடிய தன்மைகள் நிறையாவே இருக்கும். நிறையா பேர் பார்த்திங்கன்னா காவல்துறையாக இதில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆன்மீகத்திலையும் பெரியாளருக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. அரசியலையும் பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஆண்களுக்கு நிறையவே இருக்குது. ஆனால் மேசராசி அன்பர்களில் பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்ன வயசுலேயே தாய் தகப்பன் தன்னுடைய அண்ணன் தம்பி மேலே அளவு கடந்த ஒரு பாசம் உடைய ராசிக்காரங்களாக இருந்தாலும் சிறு வயசுலேயே கல்யாணம் ஆகிடும். சிறு வயசுலேயே குழந்தை பெற்றுருவீங்க. அந்த குழந்தைங்களை வளர்த்து வாலிபமாக்கி அவங்கள படிக்க வைக்கிறதுக்கே உங்கள் வாழ்க்கை போதுன்னு கூடிய ஒரு அமைப்பும் சொல்லலாம். மேசராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 30 வயசு 35 வயசு 40 வயசு தருணத்தில் உங்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் ஆகாது. இது விதி. ஏன்னா உங்களுக்கு ஒரு கட்ட காலத்தில் சந்திர தசை வந்துட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாயாக தெரிஞ்சாலும் தன்னுடைய கூட பிறந்தவங்களா அம்மாவை நினச்சவங்க மாமியார் நினச்சாலும் மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆகாது. இல்லைன்னா கணவனுக்கு ஏதாவது ஒரு இடையூறு கொஞ்சம் பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு தருணங்களும் வரும். இல்லை கணவன் நோய் நொம்பலமாக வரக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் வரும். ஆனால் ஒரு கட்ட காலத்தில் சந்திர மகாதசை நடக்கும் போது உங்கள் ஃபேஸ் வேல்யூ நல்லாயிருக்கும். உங்கள் பேச்சு எடுபடும். உற்றார் சுற்றார் நீங்கள் நீதியாக இருந்து நாட்டாமையாக இருந்து தீர்ப்பு சொல்லக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு வரும். நிறைய சம்பாதிப்பீங்க. புருஷனோட மேசராசி பெண்கள் தான் நிறைய சம்பாதிப்பீங்க. ஆனால் மேசராசி உள்ள பெண்களுக்கு ஏற்ற கணவன் அமைகிறது ஒரு 60% கஷ்டம். உங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி பண்ணக்கூடிய கணவர். அதனால் நிறைய விரயத்தில் தான் நீங்கள் இருப்பீங்க. மேசராசி இருக்க வேண்டிய குழந்தைங்க, அதாவது ஒரு 40 வயசு 45 வயசு 50 வயசில் இருக்க வேண்டிய மேசராசி உள்ள ஆண்கள் பெண்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு சுபகாரியம் நடக்கிறது இப்போ தடைபட்டு இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு தருணமும் நடக்கக்கூடிய நேரங்காலங்களும் இருக்கும். உங்கள் பேச்சு எடுபடாது. இருந்திருந்தாலும் 2025 சனி பகவான் உங்களுக்கு விரய சனியில் வர்றாரு. 2025 சனி பயிற்சிக்கு முன்ன ஒரு கல்யாணம் காட்சி உங்கள் குழந்தைகளுக்கு பண்ணணுன்னா பண்ணிடுங்க. படிக்க வைக்கணும் கேட்டால் படிக்க வச்சிருங்க. இப்படி விரயங்கள் பண்ணக்கூடிய அமைப்பில் கல்யாணத்துக்கு சுப விரயம் ஆனவங்க 2025 சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் வீணா விரயம் உங்கள் உடம்புக்காக நீங்கள் விரயம் பண்ணுவீங்க. உங்கள் நோய்க்காக நீங்கள் விரயம் பண்ணுவீங்க. உங்கள் குழந்தைகள் ஏதாவது ஒரு தவறு, ஏதாவது ஒரு தப்பு, குழந்தைகளுக்கு ஒரு இன்னலோ இல்லை தாய் தகப்பனுக்கு ஒரு இன்னலோ அதனால விரயம் பண்ணிங்கன்னா உங்கள் காசு நஷ்டம். ஆன்லைனில் காசை ரெட்டிப்பாக்கலாம்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அதுலேயும் மாட்டிக்குவீங்க. கணவனுக்கு தெரியாமல் மனைவி காசை ரெட்டிப்பாக்கலாம் கேட்டு எங்கேயாவது காசு படத்தை கொடுத்தாலும் அதுலேயும் விரயம் ஆயிடுவீங்க. ஆண்கள் அரசியலில் பிரவேசமாகணும்னு சொல்லி காசுகளை விரயம் பண்ணலாம். மனைவி இருந்தும் மனைவி இல்லைன்னா கூட ஒரு பெண்ணுடைய மோக பார்வையில் பொண்ணுக்காக காசு பணத்தை நிறையா இடத்த சொத்து பத்தை விற்று நீங்கள் ஆண்டியாகக்கூடிய தருணமும் உண்டு. ரொம்ப கவனமாக இருக்கணும். செவ்வாய் உங்களுக்கு பலமாக இருக்குது. காசு பணங்கள் பலமாக இருக்கும் போது வீணான பலமில்ல மண் பெண்ணு பொன் மோகத்தில் விட்டுறாதீங்க. நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. 2025 பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு ஒரு பலனே இருக்குது. ஏமாற்றாமல் வாழ்ந்து வந்தீங்கன்னா வரக்கூடிய தருணத்தில் லைஃப்பை ருசித்து ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிடுவீங்க. 2025க்கு முன்னே எங்கேயாவது காசு பணம் கொடுத்து ஏமாந்துட்டா அந்த காசு வரலையே அந்த காசு வரலையே அந்த ஏக்கமே உங்களை பார்த்து ஏங்கிக்கிட்டு இருக்கும். இருந்திருந்தாலும் ஏமாந்தது வரும். ஏமாற்றாமல் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உச்ச நிலைமைக்கு போகக்கூடிய தன்மை 100க்கு 100 உண்டு. விரய சனி பயப்பட வேண்டாம். சனி பகவானே, நோய்க்கு நான் விரயமாகக்கூடாது, என் பிள்ளைங்க படிப்புக்கு நான் காசு விரயம் பண்ணுறேன்,
கார் வாங்குறதுக்கு, நகை வாங்குறதுக்கு, ஃப்ளாட்டு வாங்குறதுக்கு விரயம் பண்ணணும் அப்படின்னு ஆசை பண்ணிக்கிங்க. தேவையில்லாமல் மற்ற விரயம் ஆகாது. யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிக்கு போட்டிங்கன்னா அவன் டியூ கட்டலைன்னா அவன் கட்ட வேண்டிய டியூவை நீங்கள் தான் கட்டணும். அதுவும் ஒரு விரயம். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். சொத்து பிரச்சனைலாம் உங்களுக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அலசி ஆராய்ஞ்சு இன்றைக்கி என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கக்கூடிய தன்மைகள் வரணும். ஏன்னா 2025 வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அதனால் தேவையில்லாத சட்ட சிக்கல்களில் பலவிதமான இன்னலில் இருந்தவங்களுக்கு சனி பகவான் நல்ல பலனைத்தான் கொடுக்குறாரு. பயப்பட வேண்டாம். சனி பகவானை அண்ணான்னு வழிபட்டு அவருடைய அஷ்டோத்திர மந்திரங்கள் வழிபட்டு சனி பகவானுக்கு பிடிச்ச யாசகம் வாங்குறவங்களுக்கு, ஏதாவது ஒரு மரணம் அடைந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு காசு கொடுக்கறது, நோய் நொம்பல் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு gift கொடுக்கறது, இப்படியாம்பட்ட ஒரு காரணம் ஹேண்டிகேப்டாக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு காசு கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணால் அவருக்கு பிடிக்கும். இருந்திருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய தருணம் இருக்குது. வீணாக விரையாய்க்கணும். மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். சிவாய நம. சனி பகவான் ஒரு நீதிமான். நீதி நேர்மைக்கு ஆள்படக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்தவர். சூரியனே தப்பு பண்ணாலும் நீ தப்புன்னு சொல்லக்கூடிய தண்டனை கொடுக்கக்கூடியவர். அப்போ சனி பகவான் இந்த முறை பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாக வர்றாரு. மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். நீதியா நாட்டாமையா தீர்ப்பு சொல்லக்கூடிய தன்மைகள் ஒரு சில ராசிகளுக்கு உண்டு. அரசியலில் உச்ச நிலைமையாக வரதுக்கு உண்டான ஒரு தன்மையும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு, ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு மேன்மை தரப்போகிறாரு. வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகளை சந்திக்கக்கூடிய அட்வொகேட்ஸுங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போகிறாரு. பொருளாதாரத்தில் மேற்படக்கூடிய தன்மைகள் கொடுக்க போகிறாரு. சனி பகவானுடைய நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த முறை யோகங்கள் தரக்கூடிய தருணங்கள் வரப்போகிறாரு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீ தப்பு பண்ணிட்டினா உனக்கு உடனே தண்டனை. அரசன் அன்று கொல்லும் தெய்வம் இன்று கொல்லும் சொல்ல மாதிரி இன்றே உங்களுக்கு தண்டனை கிடச்சிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தவறுகள் செய்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. மனசாட்சிக்கு உகார்ந்தமாக நடக்காதீங்க. மனசாட்சி மீறி தப்பு பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆளாகப்பட்ட அரசனே தப்பு பண்ணாலும் ஆண்டியாக போகக்கூடிய வருஷமும் இந்த வருஷம்தான். ஆண்டியும் அரசனாகக்கூடிய ஒரு வருஷமும் இந்த வருஷம்தான். ஏன்னா 3 பெயர்ச்சிகள் பலமாக இருக்கு. ஃபஸ்ட்டு சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி. அப்போ சனி பகவான்கிட்டவே பயம். ஐயோ நம்மளுக்கு நோயை கொடுத்துருவாரு, பயத்தை கொடுத்துருவாரு, கடனாளி ஆக்கிடுவார். ஆமாம், சனி பகவான் சொன்னாவே நோய் தான். சனி பகவான் சொன்னாவே கடனாளி தான். கடனால் எதிரியும் சத்ருவும் நோயும் இன்னலும் துன்பமும் வாதமும் விவாதமும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நோய்க்கு அதிபதி சனி பகவான் தான். ஆக்சிடென்ட் ஆகுது பார்த்தீங்களா, பிரேக் ஃபெயிலியர், அந்த பிரேக்கு சனி பகவான். ஒரு வண்டி போயிட்டு இருக்குன்னா பிரேக் நிற்கலைன்னா எங்கேயாவது மோதிடும். அந்த மாதிரி தான் யார் எவருன்னு தெரியாமல் வீணான செலவு பண்ணி அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் பொருள், அடுத்தவன் மனைவியை அபகரிச்சா சனி பகவான் உங்களுக்கு தண்டனையை கொடுத்துருவார். நல்லா படிக்கலாங்க, லா படிக்கலாம், எல்எல்பி படிக்கலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம், கணினி சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கலாம், கலைத்துறையில் பிரகாசிக்கலாம். இதுக்கு காரகத்தன்மையும் சனி பகவான் தான். முதிர்ந்த தோற்றத்தை கொடுக்கறதும் சனி பகவான் தான். அண்ணாமலையார் கிரிவல பாதையில் ஆண்டியாக இருந்து யாசகம் வாங்க வைக்கக்கூடியவரும் சனி பகவான் தான். அதனால் சனி பகவானை முறையாக வழிபட்டுக்குங்க. பயப்படாதீங்க. தவறு செஞ்சவன் தான் தப்பு பண்ணவன் தான் தண்டிக்கப்படுவான். அதனால் தப்பு பண்ணாதவங்க பயப்பட வேண்டாம். ராசியில் பொதுவாக ஒரு சில ராசிக்கு சனி பகவான் கெடுபலனே கொடுத்தாலும் அடுத்து வரக்கூடிய ராசிகளை உங்களுக்கு லாப பலனே கொடுக்க போகுது, ஒரு மன்னிப்பு தரப்போகுது.
அதனால் பாவ மன்னிப்புன்னு கேட்கக்கூடிய தன்மைகள் சொல்கிறேன்ல, அந்த மாதிரி அவங்கவுங்க தெய்வத்தை முறையாக வழிபட்டு வாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் யோகமே தரப்போகுது. ஜோசின்னு சொல்கிறவங்க, குறி சொல்கிறவங்க, அருள்வாக்கு சொல்கிறவங்க, அர்த்த நாரி சொல்லக்கூடிய திருநங்கைகள், இவங்களுக்கெல்லாம் யோகம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இறைவனுடைய அனுகிரகத்தோட பக்குவம் பண்ணிட்டு போனீங்கன்னா சனி பகவான் உச்ச நிலைமைக்கு கொடுப்பாரு. சாதாரண வேலை பார்க்குறவனும் மேன்மை அடையக்கூடிய தருணம் உண்டு. சனி பகவான் பொதுவாக நன்மையவே செய்ய போகிறாரு. நீ என்ன தொழில் இருக்கியோ, என்ன ஜீவனாம்சம் பண்ணுறியோ, அந்த ஜீவனாக்கம் காரகனாகவும் இருப்பார், தொழில் காரகனாகவும் இருப்பார். அப்போ அந்த தொழிலில் முன்னேற்றம் அடையிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறையை பாருங்கள். நிறைய பேருக்கு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆவாத ஒரு ஜாதகம் இருக்கும். அப்பாவுக்கு பயந்து நடங்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் வரும். அதனால் சனி பகவானை அண்ணான்னு சனி பகவானை வழிபடுங்க. டைம் இருக்கிறவங்க சென்னை பல்லாவரத்தில் இருக்க வேண்டிய பொலிச்செல்லூர் சனீஸ்வரன் பகவானுக்கு தனி சன்னதி, அங்கே வந்து சாமியை வழிபடுங்க. ஏதாவது எள்ளு உருண்டை வாங்கி கொடுங்க, இல்லை கமரக்கட்டு வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்து சாமியை வழிபடுங்க. வழிபட்டா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். பயப்பட வேணாம். சனி பகவான் நல்லதே செய்வார். சனி பகவானுடைய அஷ்டோத்திர மந்திரம் ஒன்று சொல்கிறேன். இந்த மந்திரத்தை எல்லாரும் சொல்லிக்கிங்க. சொல்கிறேன். ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன். என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி எனக்கு இந்த வருடம் தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றின்னு சொல்லிட்டீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை விலகி நீதி நேர்மைக்கு ஆள்பட்டு ஆண்டவனுடைய அனுகிரகத்தில் இந்த 2025 நீங்கள் பீட் பண்ணுவீங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் பல சுபகாரியங்களையே கொடுத்து வாழ்க்கையை மேன்மை அடைகிறதுக்கு பொலிச்செல்லூர் சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நம.